இந்த பிளட் பிரஷர் என்கின்ற இரத்த கொதிப்பு முழுமையாக குணப்படுத்தக்கூடியது. எப்படி? நீங்க ஒரு குழாய் இருக்கு, இந்த குழாயிலிருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு, இங்க இருந்து ஒரு ஓஸ் போடுறோம். இந்த ஓஸை போட்டு நாம என்ன பண்றோம், இங்க தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சறோம். இப்படி தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும் போது இந்த ஓஸை ஒருத்தர் காலை வச்சு மிதிச்சுடுற. மிதிச்ச உடனே இங்க வரக்கூடிய தண்ணி நின்னு போயிடுது. இந்த ஓஸ் இங்க மாட்டி இருக்கிற இடத்துல இந்த தண்ணி வெளியே கொப்பளிக்குது. இத நாம பிரஷர்னு சொல்றோம். தண்ணி பிரஷர்ல வெளியே கொப்பளிக்குது. இந்த தண்ணி வெளியே கொப்பளிக்கிறத நிப்பாட்டுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு, இந்த டேப் இருக்கு இல்லையா, இத பாதி அடைச்சிடலாம். அடைச்சிட்டோம்னா தண்ணியுடைய ஸ்பீடு இங்க குறைஞ்சிடும். அப்ப வெளியே கொப்பளிக்காது. இந்த டேப்பை அடைக்கிறது. ஆனா அந்த மாதிரி அடைச்சா என்ன ஆகும், இந்த தோட்டத்துக்கு தண்ணி பாயாது. நம்ம எதுக்காக இந்த ஓசை போடுறோம்னா தோட்டத்துக்கு தண்ணி பாயணும், அதுக்காக. அப்ப அந்த பர்பஸ் சர்வ் ஆகல, தோட்டத்துக்கு தண்ணி பாயல. அப்ப இந்த குழாயை பாதி அடைக்கிறது சரியா அப்படின்னா சரியில்லை. அப்ப என்ன செய்யணும், நாம இந்த காலை மிதிச்சிருக்கிறத எடுத்தாலே தண்ணி ஆட்டோமேட்டிக்கா பாயும். அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல தண்ணி கொப்பளிக்கிறது நின்றுடும். இந்த தண்ணி கொப்பளிக்கிறது பிரஷர். இந்த பிரஷரை குறைக்கணும்னா எது இந்த தண்ணி ஓட்ட பாதையில அழுத்திக்கிட்டு இருக்கோ அதை எடுத்து ஆட்டோமேட்டிக்கா அது குறைஞ்சிடும். அப்படி இல்லாம இந்த டேப்பை பாதி அடைக்கிறது தப்பு அப்படின்னு நமக்கு தெரியுது. அதே மாதிரி இது இதயம்னு வச்சுக்குவோம். இந்த இதயத்திலிருந்து ரத்தமானது கைக்கு போகுது, வலது கை, இடது கை, கழுத்து, தலை, இதுக்கெல்லாம் போகுது. அதே மாதிரி அந்த ரத்தம் கீழ் நோக்கி வந்து வயிறு, நம்மளுடைய வலது கால், இடது கால், இடுப்பு, இதுக்கெல்லாம் போகுது. இப்படி வரக்கூடிய இந்த ரத்த ஓட்ட பாதையில இந்த வயிற்றுல நம்ம சாப்பிடுற சாப்பாடு வயிற்றுல பொறுமி, அந்த பொறுமலானது வயிற்றுல கேஸை ஃபார்ம் பண்ணி அது இந்த ரத்த ஓட்ட பாதையை அழுத்துச்சுன்னா இந்த ரத்தம் காலுக்கு கீழே போகாது, கால் மதன்னு ஆகுது, காலில் கூச்சம் வருது. காலில் இருக்கக்கூடிய கூச்சம், வலி, இறுக்கம், மதமதப்பு, பிடிப்பு, உணர்வற்ற தன்மை, இதெல்லாம் காலுக்கு ரத்த ஓட்டம் கரெக்டா பாயல, கம்மியா பாயுதுன்னு அர்த்தம். அப்ப இந்த ரத்தம் இங்க அமுக்கும் போது இந்த இரைப்பையில் இருக்கக்கூடிய இந்த கேஸோ அல்லது இங்க ஏதேனும் அடைப்போ இந்த ரத்த குழாய், வயிற்றில் ஓடக்கூடிய ரத்த குழாயை அமுக்கும் போது இந்த ரத்தம் மேல் நோக்கி இங்க கொப்பளிக்க ஆரம்பிக்குது. அது ரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்றோம். அதுதான் பிளட் பிரஷர். இந்த பிளட் பிரஷரை குறைக்கிறதுக்கு எப்படி இந்த டேப்பை பாதி அடைக்கிறோமோ அதை போல நாம இந்த மாத்திரை அட்டினோலா, நிஃபிடிபின் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரைகளை போட்டு இதயத்தின் வேகத்தை குறைக்கணும், இதயம் அழுத்தத்தை குறைக்கணும். இதயம் பம்ப் பண்ற வேகத்தை குறைச்சதுனால இந்த இதயம் பாதுகாக்கப்படுது, இது வெடிச்சிடாம பாதுகாக்குது. அல்லது இந்த மூளையில இருக்கக்கூடிய ரத்த குழாய், இங்க இருந்து போய் மூளையில இருக்கக்கூடிய ரத்த குழாய் அது வெடிச்சு கசிஞ்சிடாம பாதுகாத்துக்கிறோம். ஆனா இந்த காலுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம், வயிறுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம், கிட்னி சிறுநீரத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம், அந்த கல்லீரலுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம், பன்னீரலுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம், இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சது. அப்ப செரிமான குறைவு ஏற்பட்டு எப்ப பார்த்தாலும் கேஸ் ட்ரபிள் உருவாயே இருந்து பின்னாடி சிறுநீரக செயலிழப்பு, கல்லீரல் செயலிழப்பு, மண்ணீரல் செயலிழப்பு, அல்லது இந்த சிறுநீரக பாதையில இருக்கக்கூடிய பிரச்சனையில கல் அடைத்தல். ஏன்னா ஓடுற தண்ணியில எது இருக்காது, பாசம் இருக்காது, தேங்குற தண்ணியில பாசம் இருக்கும். அதே மாதிரி ரத்த ஓட்டம் குறையும் பொழுது கல்லடைப்பு, சதை வளர்ச்சி, எல்லா நோயும் வர ஆரம்பிக்குது, கிருமிகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்ப இந்த ரத்த ஓட்டம் ஒழுங்கா இருக்கணும்னா இதயத்தின் அழுத்தத்தை குறைக்கிறத விட எது அந்த ரத்த குழாயை அழுத்திக்கிட்டு இருக்கோ அதை சரி பண்ணணும்.